அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையிலே ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ ஆர் பிலோ சொன்னா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்னு அப்டேட் பண்ணிடுறதோ அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போது நம்ம வந்து ஸ்டாக் சில இது டீட்டெயில்ஸ் இதை பற்றின இதெல்லாம் நம்ம வந்து நம்மளோட டெலகிராமில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெலகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணி விருப்பம் இருக்கிறவங்க அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு நாங்கள் வந்து டைரெக்ஷன், ஏன்னா நான் உங்களுக்கு எப்போவுமே தெரியும், ஒரு ப்ரைஸோ ஒரு ஸ்ட்ரைக்கோ சூஸ் பண்ணி இதை வாங்க அந்த மாதிரி இதை சொல்லக்கூடாது. அதனால் டைரக்ஷன் இருக்கும், அது எஜ்ஜிங்கோடு நீங்கள் எடுத்து பண்ணிக்கோங்க அப்படின்னு மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். அதே போல் ஈக்விட்டியெல்லாம் நீங்கள் அந்த இதில் உங்கள் அனலைஸ் எதாக இருந்தாலும் அந்த ப்ரைஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் எங்கே உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அங்கே நீங்கள் பை பண்ணி தாராளமாக லாங் டர்ம்லேயே வைக்கலாம். அது யுவர் விஷ். ஓகேங்களா? அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் மட்டும்தான் இனி பொசிஷன்ஸ், வீக்லி அனலைஸு, மந்த்லி அனலைஸு, இயர்லி அனலைஸ்லாம் அதில் தான் வரும். இன்ட்ராடே மட்டும் இந்த சேனலில் வரும். ஓகேங்களா? ஆப்ஷன் பை ஒன்லி சேனலில் வரும். ஆப்ஷன் பை ஒன்லி சேனலில் எந்த ஒரு டீட்டெயில் எதாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு அதில் மெசேஜ் பண்ணி டீட்டெயில் வாங்கிக்கலாம். சரி, இன்னைக்கு வியாழக்கிழமை, தேர்ஸ்டே எக்ஸ்பைரியும் கூட. எக்ஸ்பைரி 0 to 0 கால் நம்ம ஸ்டூடெண்ட் பண்ணுவீங்க. அந்த ரூலோடு அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அந்த ரூலும் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் அந்த ரூல் ஒன்று இருக்குன்றத சொல்லியிருந்த வீடியோவில் அன்றைய தினம். அடுத்து இன்னைக்கு காலையிலேயே என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்டு புட் என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுச்சு. ரூல் இன்னைக்கு கால் என்ட்ரி மட்டும்தான் எடுக்கணும்னு ரூல் அப்ளை ஆயிடுச்சு. அதான் ஏன், தட் இஸ் மேக்ஸ் நமக்குன்னு ஒரு ரூலை ஒத்துக்கணும். ஆனால் அப்படி இருந்தும் புட் என்ட்ரியில் அவ்வளோ அழகான என்ட்ரி கிடைச்சிது. எடுக்கிறவங்க எடுக்கலாம், ரிஸ்க் எடுத்து. இல்லை வேண்டாம் சார், டைரக்ஷன் ட்ரேடில் இதில் இருக்கும்போது எதுக்கு நான் போகணும் வேண்டாம்னாலும் விட்டுடலாம். அதுவும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் நம்ம அணுகிறோம். நம்ம ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாரு, நியூஸ் இங்கே எந்த வந்துச்சு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, செகண்டரி. நம்மளுடைய ப்ரைஸ், அதுக்கு ரூல் எங்கே எடுக்கணும் என்ன சொல்லியிருப்போம். ஒரு வேலையில் இங்கே இன்னைக்கு சொல்லியிருந்தது 25,200 கால் 72 ரூபீஸ்க்கு மேலே தான் நிஃப்டி அப்சைட் தான். பாருங்கள், மேலேயே போயிடுச்சு. இன்னைக்கு லோவே ஒரு 80 or 78 நினைக்கிறேன் மேலே. எகைன் பாருங்க, ஒரு வேலையில போயிட்டு திரும்பணும் அவர் அப்பா வரும்னு சொல்லியிருப்பேன். பாருங்க, திரும்புறாரு, எகைன் அப்பா வர்றாரு. இதை வந்து இது ஒரு அடிஷ்னல், சும்மா இதை வச்சுலாம் நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோ. ஓகேங்களா? இதை வச்சு நம்ம ட்ரேடே எடுக்க மாட்டோம். இது ஒரு ரெஃபரன்ஸ். ஏன்னா நீங்க சிந்திக்கணும் என்பதற்காக மட்டும்தான். என்னடா ஒரு மார்க்கெட் சப்போர்ட் ட்ரெஸ் போடாமல் இதை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சிந்திக்கணும். அதுக்காக அதை சார்ந்து படிங்க. மேக்ஸ் சார்ந்து உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சு யார் சொல்லி கொடுத்தாலும் போய் கற்றுக்கிட்டு ட்ரீட் பண்ணுங்க. சரி, ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோவில் இது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தாங்க நம்ம அவைலபிள் பண்ணுறோம். ஏன்னா இது நம்ம மேக்ஸ் வேல்யூவோட தான் இதை சேர்த்து பண்ணணும். இதை மட்டும் தனியாக வச்சுட்டு பிளைண்டாக பண்ணக்கூடாதுங்க. ஓகேங்களா? அதனால மேக்ஸ் இதனுடைய ரூல் காலையிலேயே பை ட்ரிகர் கன்ஃபர்மேஷன், அடுத்தது பை ட்ரிகர், அதுவும் கன்ஃபர்மேஷன், பை எடுத்து ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. சிம்பிள், அவ்வளோதான். சரி, அடுத்தது பாருங்க, இவர் செல் ட்ரிகர் செல் கன்ஃபார்ம்டு. இங்கே பாருங்க, அதே டைம்ல இவர் பை ட்ரிகர் பை கன்ஃபார்ம்டு. அதுக்கான டார்கெட். ஏன்னா இதுக்கு எல்லாம் இப்போ இங்கே எல்லாம் ஏன் திரும்பிச்சுன்றதுக்கான மேக்ஸ் வேல்யூ வேணும் உங்களுக்கு. அங்கங்கே எங்கெங்க மேக்ஸ் வேல்யூ இருக்குது. இதுக்கப்புறம் இங்கிருந்து வந்த உடனே எகைன் மறுபடியும் அதனுடைய ஸ்டாப் லாஸ் அடிக்கவே கிடையாது. எகைன் அதை பை எடுத்துக்கிட்டு போகுது. அப்போ சிம்பிளாக பார்க்கணும். மார்க்கெட்டுங்கிறத நம்ம மேக்ஸ் கூட சேர்ந்து தான் பண்ணுறதுனால தான் இதை சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கொடுக்குறோம். பப்ளிக் யாருக்கும் நம்ம கொடுக்குறது, ஏன்னா அது சரியாக இருக்காது. மேக்ஸோட சேர்ந்து தான் எதையும் செய்யணும் அப்படிங்கிறது. ஏன் நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் கிளாஸ் எங்கிட்ட வந்தால் கூட நான் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நானே மார்க்கெட் ஏறி எனக்குன்னா நம்பாதீங்க. மேக்ஸ் நான் சொல்லி கொடுத்த மேக்ஸ் என்ன சொல்லுதோ அதை நம்புங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் படித்து உணர்ந்து அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. யாராவது சொல்கிறாங்க யூடியூப்ல, இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்கன்னா அதெல்லாம் நம்பாதீங்க என்னைக்குமே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.